புதுச்சேரியில் உள்ள விளையாட்டு வீரர்களின் திறனை வெளிக்கொண்டு வரும் வகையில் அரசுக்கு சொந்தமான இடங்களில் விளையாட்டு திடல்கள் அமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ள புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, விளையாட்டு மைதானத்தில் வேலை செய்யும் சர்வதேச மற்றும் தேசிய ஊழியர்கள் ஒழுங்காக வேலை செய்வதில்லை எனவும், வேலை செய்தால்தான் அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படும் எனவும் கடிந்துரைத்துள்ளார். விளையாட்டு வீரர்கள் அந்த விளையாட்டை ஊக்குவிப்பதற்கு துறை என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க முடியுமோ அத்தனை எடுக்கும் நேரத்தில் அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் நாங்கள் பணி செய்கிற சில குறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் சரியாக பணி செய்யாமவும் இருக்காங்கிறதும் ஒரு குறை தான். உப்பளம் போய் பார்த்தீங்கன்னா அது சரியா இருக்கா, வந்து பார்த்தா நல்ல ஒரு பெரிய அழகான திடல் அவர் சொல்லக்கூடிய அளவு இருக்குதான்னு பார்த்தா இல்லை. அது கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்தாங்க, அங்கே வேலை செய்யறவங்க வந்தாங்க, நிரந்தரம் செய்யணும், சம்பளம் வரல அப்படின்னு போற சொன்னாங்க. முதல்ல நாம வேலை செய்யறோம், நம்ம பார்க்கணும். நாம் வேலை செய்யறது சம்பளம் கொடுக்கணும், ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும், கொடுப்பாங்க உடனே. ஆனால் அங்கே போனோம்னா எதுவும் இருக்காது, எந்த வேலையும் செஞ்சுருக்க மாட்டாங்க. அந்த போய் நான் நேரம் சுட்டி காட்டினேன், நீங்கள் மாதிரி வேலை எதுவுமே செய்யறதில்ல, மற்ற மாநிலம் போய் பாருங்க எப்படி இருக்குது, செய்கிற வேலையை உடனே செய்யணும், செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கடுமையாக சொல்லியாச்சு அந்த பிள்ளைகளுக்கு.